வேண்டிய அவசியமில்லை. எனக்கு நிறைய ஏக்கர்ல நிலம் இருக்கிறது. நீ என்ன செய், அந்த நிலத்தை எல்லாம் எடுத்து பண்படுத்து, அதில் வருகிற எல்லா வருமானத்தையும் நீ வைத்துக்கொள் என்று சொன்னாராம். உடனே அவன் கேட்டாராம், அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டுமா என்று சொல்லி. அப்பொழுது அவர் சொன்னாராம், அதில் வருகிற லாபத்தில் 90% நீ வைத்துக்கோ, 10% மாத்திரம் என்ன செய்ய எனக்கு கொடு என்று சொல்லி கேட்டாராம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். உடனே அந்த நிலத்தில் போய் எல்லாம் நன்றாக பண்படுத்தி நிறைய பொருட்களை விளைய செய்து ஒவ்வொரு நாளும் அவனுடைய வேண்டிய தகுதிகளுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு நாளும் என்ன செய்தது, பெருகி கொண்டே இருந்தது. நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டான். ஒவ்வொரு மாதமும் கொண்டு போய் அந்த எஜமானனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10% ஒழுங்காக என்ன செய்தான், கொடுத்து கொண்டே இருந்தான். மாதங்கள் கடந்தது, வருடங்கள் கடந்தது. நன்றாக செழிப்பாக இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். நல்ல கார் பங்களா எல்லாமே நன்றாக வாங்கினான். கடைசியாக போக போக அவனுடைய சிந்தைகள் மாறினது. நான் தான் இந்த நிலத்தில் எல்லா வேலையும் செய்கிறேன், நான் தான் பண்படுத்துகிறேன், இதில் வருகிற வருமானமெல்லாம் என்னுடையதாக இருக்கிறது. பின்ன ஏன் நான் இந்த எஜமானனுக்கு அந்த 10% கொடுக்க வேண்டும்? அவர் இந்த நிலத்தை பார்க்க வர்றதில்லை, என்னை பார்க்க வர்றதில்லை, என்னுடைய பிஸ்னஸை பார்க்க வர்றதில்லை. பின்ன நான் எதற்கு அவருக்கு அந்த 10% கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் என்ன செய்தாராம், அந்த 10%ஐயும் கொடுக்கிறதை நிப்பாட்டி விட்டார். கடைசியாக அந்த எஜமானன் அதை அறிந்து 2 மாதங்கள் கழித்து அந்த மனிதனிடத்திலே வந்தார். வந்த உடனே, என்னப்பா இப்போ ஒரு 4-5 மாதமாக நீ வரவே இல்லையே, உன்னுடைய 10% கொண்டு வரவே இல்லையே, என்னாச்சு, உன்னுடைய பிஸ்னஸ் தோல்வி அடைஞ்சிட்டா என்று சொல்லி அதை கேட்க வந்தாராம். அப்பொழுது எஜமான இடத்துல வந்து சொன்னா, நான் எதற்கு உனக்கு கொடுக்க வேண்டும் அந்த 10%? நான் தான் வேலை செய்கிறேன், நான் தான் நிலத்தை பண்படுத்துகிறேன், அதில் வர்ற வருமானம் எனக்கு தான், நான் எதற்கு உனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னானாம். அதற்கு அந்த எஜமான் சொன்னானாம், எப்பா என்கிட்ட திரளான ஐஸ்வர்யம் செல்வம் இருக்கிறது, நான் ஏராளமான செல்வந்தனாக இருக்கிறேன், எனக்கு உன்னிடத்திலிருந்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் நான் உன்னிடத்தில் ஏன் தெரியுமா அந்த 10% கேட்டேன், நீ எனக்கு நன்றியுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் அந்த 10% உன்னிடத்தில் கேட்டேன். ஆனால் நீயோ என்ன செய்த, அந்த 10%ஐயும் உனக்கு கொடுக்க மனமில்லாமல் நீ என்ன